சூட் ஆச்சு அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வில்லியாக பண்ணுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. ஏதோ ஒரு நிறைய படத்தில் வந்து பண்ணிவிட்டு இங்கே வந்து பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க அவங்க. என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னென்னா அவங்க இனிமேல் இந்த கேரக்டரே பண்ணலாமா அப்படின்னு எனக்கு தோணுது. சந்திராவை பார்த்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும், வட சென்னை சந்திராவை பார்த்த மாதிரியே இருக்கும். பட் அதை தாண்டி த்ரூ அவுட் த மூவி பயங்கரமாக என்டர்டெய்னிங்காக இருக்கும் அவங்களோட ரோலு. ஸோ கிளைமேக்ஸ் அவங்களுக்கு நடக்கிறப்போ பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சு. கவின் அண்ணா ஆக்டிங் வந்து ஒரு விஜய் தளபதி ஆக்டிங் மாதிரி இருந்துச்சு. அவரோட பாடி லாங்குவேஜ், நடந்து வர்றது அதெல்லாமே அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு குட்டி தளபதி அப்படின்னு சொல்லலாம். அளவுக்கு படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அது இல்லாமல் எங்கேயுமே போர் அடிக்கல. அந்த அளவுக்கு படம் என்கேஜிங்காக இருந்துச்சு. ஓகே என்னடா நடக்குது அப்படின்னு ஒரு குழப்பங்கள் இருந்தாலுமே அதுக்கு விடை வந்து ஃபைனலில் முடிச்சாங்க கிளைமேக்ஸ். அதுவும் கிளைமேக்ஸில் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ட்விஸ்ட்டுங்க. ட்விஸ்ட்னா ட்விஸ்ட், இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சிட்டாங்க. அது மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த படத்தோட இன்டென்ஷனுங்கிறது இன்ட்ரோவில் இருந்தால் ஆரம்பிக்குது. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்தே லைட்டாக காமிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவங்க ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ண வேணான்னு இன்ட்ரோல் வரைக்கும் வச்சுட்டு அங்கேருந்து ரிவீல் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் இருக்குது. அதை கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஹாஃப் கொஞ்சம் காமெடியாக நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. அங்கங்கே பிச்சு பிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு ஸ்டோரி. படம் நல்லா இருக்கும். ஸோ ஓகே தான், ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த படத்தோட இன்டென்ஷனுங்கிறது இன்ட்ரோவில் இருந்தால் ஆரம்பிக்குது. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்தே லைட்டாக காமிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவங்க ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ண வேணான்னு இன்ட்ரோல் வரைக்கும் வச்சுட்டு அங்கேருந்து ரிவீல் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் இருக்குது. அதை கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால ஒரு ஃபுல்ஃபில் ஆகலை. அவங்களுக்கு கொடுத்துருக்க சீனு, அவங்க பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்போவுமே நல்லா தான் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட இன்னொரு ஷேடாக பயங்கரமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்களா தான் நடிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸாக அவங்க வேறவா மாறல. அந்த அவங்களோட ஆக்சுவல் நடிப்பு இருக்கு இல்லைங்களா, அது இந்த கேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒரு மாற்றி நடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க எப்போதும் போல நடிக்கிறது நல்லா இருக்கு. மியூசிக் சூப்பராக இருக்கு. ஜிவி பிரகாஷ் ஒரு ரைட்டான சாய்ஸ் தான். இன்னுமே நல்லா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. மியூசிக் இருந்துச்சு சார். இது மாஸ்க் மூவி பார்த்தோம். கவின் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாகவே யூனிக்கான ஸ்டோரி செலெக்ஷன் அவங்களோடது இருக்கும். கவினோட ஸ்டைலே வந்துட்டு யூனிக் ஸ்டோரி செலெக்ஷன், ஆக்டிங் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லாமே வேறு வேறு டேடா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாதர் சன், ஒரு அந்த பாண்டிங் ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த பாண்டிங்க்கு இருக்கும். முக்கியமாக டிவோர்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரியூனியன், அது வேறு லெவலாக இருக்கும். ஸோ இது வந்து அதுக்கு அப்படியே வேறு ஆப்போசிட், வேறு ஜானராக இது இருக்குது. ஆண்ட்ரியா மேமும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேடு கொடுத்துருக்காங்க. ஸோ வில்லி ரோலில் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க பிரகாஷ் வேறு லெவலாக, அவங்க யூஸ்வலாகவே தலைவா, அசுரன் அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுவும் சூப்பராக இருக்குது. இதை வச்சு தான் கதை. அது ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து கண்டே பிடிக்க முடியாது. அந்த படத்தோட யூனிக்னஸே அதுதான். இதுதான் ஜானர் அப்படின்னு. இன்னொன்று யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எதுவுமே ஃபைண்ட் அவுட். கவின் பார்த்தா ரெண்டு ஷேட்லேயுமே இருப்பார். சார்லி பார்த்தா நல்லவங்கன்னு தான் தெரியும். ஸோ எல்லாமே வந்து நம்ம கண்டுபிடிச்சி இது பண்ணுற மாதிரி ஒரு படத்தோட இதே அதுதானே, நம்ம கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அதான் த்ரில்லராக நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. நிறையாவே வாய்ஸ் ஓவர் தான். அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி அதெல்லாம் வாய்ஸ் ஓவர் தான். ஸோ நல்லா இருக்குது. எல்லாருக்கும் தனித்தனியான பிளேஸ். இப்போ விஜய்னா தனி பிளேஸ், தளபதி சார் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கு தனித்தனி பிளேஸ். இவருக்கும் ஒரு தனி பிளேஸ் இருக்குது. எஸ்கேக்கும் ஒரு தனி பிளேஸ். நிரப்புவாங்களாங்கிறது தெரியல. ஸோ தனியான அது சூப்பரான பிளேஸ். அவங்களோட பிளேஸே சூப்பரான மூவி. ஆசம் ஃபண்டாஸ்டிக் மூவி, ஹேஸ் மூவி வித் அ மெசேஜ். எல்லாரும் நல்ல என்டர்டெய்னர், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுது. டைம்லாம் தெரியவே இல்லை. ஏன்னா ரிவீல் ஹைஸ் மூவிங்கிறதுனால அந்த மாஸ்க் பின்னாடி யார் இருக்காங்கன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. கடைசியில் தான் தெரியும். அதனால் அந்த ஆவல் இருக்கும். அதில் ஒரு 2-3 இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட்டு, நடுவில் ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு 4 ட்விஸ்ட் இருக்குது படத்தில் நல்ல. ஸோ டைம் போனது தெரியாது. ஆண்ட்ரியா அண்ட் கெவினோட கெமிஸ்ட்ரி வந்து செம்மையாக இருக்குது. டெஃபினட்டாக எல்லோரும் வந்து நல்லா மோர் தென் ஒன்ஸ் பார்க்கலாம். நல்ல என்டர்டெய்னர். மியூசிக் நல்லா இருந்தது. சில இளையராஜா பிட்ஸ் எல்லாம் அந்த சாங்ஸ் மாதிரி கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஃபேமிலியோட வந்து நல்ல செம்ம மெசேஜோட ஒரு மூவி பார்க்கணுன்னா, அட் த சேம் டைம் லைட்டாக பார்க்கணுன்னா இதுதான் பெஸ்ட் மூவி ஆஃப் த இயர். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆக்டிங் வைஸ் வந்து எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்கவுங்க ரோலை வந்து நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. கவா சூட் ஆச்சு அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வில்லியாக பண்ணுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. ஏதோ ஒரு நிறைய படத்தில் வந்து பண்ணிவிட்டு இங்கே வந்து பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க அவங்க. என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னென்னா அவங்க இனிமேல் இந்த கேரக்டரே பண்ணலாமா அப்படின்னு எனக்கு தோணுது. அவரும் வந்து அவரோட ரோல்ஸ் வந்து நல்லா பண்ணியிருந்தார். அவரோட ஆக்டிங், ஏன்னா அவர் யூஸ்வலாகவே டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் தான் சூஸ் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு சீரீஸில் இது வந்து நல்லா பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு ஹாஃப் கொஞ்சம் காமெடியாக நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு.
அங்கங்கே பிச்சு பிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு ஸ்டோரி. கிளைமேக்ஸ்லாம் வந்து ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா ப்ரீ கிளைமேக்ஸ் தான் கதையே, அதுதான் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுமா, நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு ஒரு மாதிரி ஓகேவா டார்க் காமெடி டார்க் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க, அதுக்கு நடுவில் இந்த மணி ஈஸ்ட்டு. பட் செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்தது. ஒரு ஜேர்னல் ஷிஃப்ட் ஆகி சூப்பராக கொண்டு போனாங்க, நல்லா இருந்தது, என்டர்டெய்னிங்காக இருந்தது. அதுதான் மெயின் ஃபேக்டரு. ஒரு நார்மல் மணி ஈஸ்ட் த்ரில்லருக்குள்ளே ஒரு சோஷியல் மெசேஜோடு பிடிச்சிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. அவர் சட்டலாக இருக்கும், உங்களுக்கு படம் பார்க்குறப்ப தெரியவே தெரியாது. அவருக்கு ஒரு ஜேர்னல் ஒரு கேரக்டர் ஷிஃப்ட் வரும், அது பயங்கரமாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச கதையின் நாயகன் பார்த்தீங்கன்னா அவர் தான். அவரை தாண்டி தான் மற்றவங்க எல்லாருமே. ஸோ நல்லா ஸ்கோர் செம்மையாக இருந்தது. பாடல்களுமே படத்துக்கு எங்கே வேணுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் சந்திராவை பார்த்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும், வடச்சென்னை சந்திராவை பார்த்த மாதிரியே இருக்கும். பட் அதை தாண்டி த்ரூ அவுட் த மூவி பயங்கரமாக என்டர்டெய்னிங்காக இருக்கும் அவங்களோட ரோலு. ஸோ கிளைமேக்ஸ் அவங்களுக்கு நடக்கிறப்ப பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சு. மாஸ்க் உண்மையிலே வந்து மாஸ்க்கு பகமாக இருந்துச்சு, உண்மையாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கவினை வந்து ப்ளே பாயாக பார்த்துருப்போம். ஒன்று லவ் பண்ணி பாரு, லவர் கூட சண்டையாக இருக்கும், இல்லை கல்யாணம் ஆகி பொண்டாடி கூட சண்டையாக இருக்கும், இல்லை குழந்தைய பார்த்துக்கலாம் சண்டையாக இருக்கும். அப்படி தான் பார்த்து அவர் மைண்ட் செட் பண்ணியிருப்போம். அதுமாரி ஒரு படி போய் மிடில் கிளாஸ் பையன், ஒரு மிடில் கிளாஸோட வழியை மிடில் கிளாஸ் பையனா கேள்வி கேட்டிருக்காரு, அப்படி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அது இல்லாமல் எங்கேயுமே போர் அடிக்கல, அந்த அளவுக்கு படம் என்கேஜிங்காக இருந்துச்சு. ஓகே என்னடா நடக்குது அப்படின்னு ஒரு குழப்பங்கள் இருந்தாலுமே அதுக்கு விடை வந்து ஃபைனலில் முடிச்சாங்க கிளைமேக்ஸ். அதுவும் கிளைமேக்ஸில் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லைங்க, ரொம்ப ட்விஸ்ட்டுங்க. ட்விஸ்ட்னா ட்விஸ்ட், இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சுட்டாங்க, அது மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க படம். படத்துக்கு மியூசிக் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. ஆஹா ஓஹோலாம் இல்லை, படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு உண்டான விஷயத்தை கொடுத்துருக்காரு ஜிவி. அது இல்லாமல் நம்ம ஆண்ட்ரியா சொல்லி ஆகணும். ஏன்னா ஆண்ட்ரியா வராங்க, ஒரு வில்லியை காட்டுறாங்க, அப்படிங்கும்போது அவங்க என்னங்க அப்படியே குடும்ப பொண்ணாங்க வந்து வில்லித்தனம் பண்ணும். அட்லீஸ்ட் ஒரு மாதிரி வில்லத்தனம் வேறு மாதிரி வில்லத்தனம் காட்டியிருக்கலாம் அவங்ககிட்ட. ஓகே நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு வில்லித்தனத்தை வந்து நம்ம எல்லாரும் கூட்டு குடும்பத்தில் வாழ்கிறவங்க பார்த்துருப்போம். கவினந்த மாஸ் படம் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஆவரேஜ் சொல்லலாம், செகண்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் படம் மாதிரி தான் இருக்குது. என்னன்னா இப்போ நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்கல்ல. இப்போ எப்படின்னா ஒரு வீடு வாங்கி தரேன்னு ஏமாத்துறாங்க, அதுக்கப்புறம் ஒரு வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்துறாங்க, அதுக்கப்புறம் வீட்டில் டவர் வைக்கிறேன்னு ஏமாத்துறாங்க, அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸை திருடி ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி இருக்கவங்கலாம் நிறைய பேக்ரவுண்ட் பெருசாக வச்சுட்டு தான் ஏமாற்றிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து நார்மல் பீப்புள் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரு தைரியத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு நார்மல் பீப்புள் நினச்சாலும் அவங்கள பழி வாங்குவாங்க, ஒன்றும் இல்லாமல் பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க. பண்ண முடியும்ன்ட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. படம் ஓவராலாக சூப்பர். இப்போ படத்தில் நடந்தது ரியல் லைஃப்பில் நடந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆண்ட்ரியா மேடம் வந்து ஒரு மிக்சட் ரோலாக பண்ணியிருக்காங்க, ஒரு பாதி நெகட்டிவ் பாதி பாசிட்டிவ் கேரக்டராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கவினன் ஆக்டிங் வந்து ஒரு விஜய் தளபதி ஆக்டிங் மாதிரி இருந்துச்சு. அவரோட பாடி லாங்குவேஜ், நடந்து வர்றது அதெல்லாமே அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு குட்டி தளபதி அப்படின்னு சொல்லலாம். வந்து சூப்பரான ரோல் பண்ணியிருக்காரு. அதாவது ரோல்னால் அவரோட டைரக்ஷனில் சொல்கிறேன். எப்படின்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்டெலாம் சில பேர் யோசிப்பாங்க, ஒரு சோஷியல் கண்டென்ட்டு இது வந்து எடுத்தால் சரியாக ஓடாது அப்படின்ட்டு எடுக்க மாட்டாங்க. ஆனால் இவர் தைரியமாக எடுத்திருக்காரு, அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஹீரோயின் சூப்பராக நடிச்சிருக்காங்க, அவங்க கூட காமெடி சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க மாமனாராக நடித்த ஒரு சார்லி சார் நடிச்சிருக்காரு, அவரோட ஆக்டிங்குமே சூப்பர். அர்ச்சனா மேடம் வர சீன்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஓவரால் படம் சூப்பர்.